ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் டைம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும், சின்ன வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 கிலோ கறிக்கு 1 கிலோ வெங்காயம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வடச்சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விடலாம். கூடவே ஒரு 10 வரமிளகா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். அதுக்காக கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்தால் மட்டும்தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா குழம்பு பச்சை வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வெங்காயத்தை. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டுங்க. இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் அளவு வச்சு போடுறத விட வெங்காயத்துக்கு தகுந்த அளவு கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி தூள் நீங்கள் கொத்தமல்லி தூள் போட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லி தூள் அந்த வெங்காயத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இதில் பாருங்கள், மிச்சம் அதிகமான கொத்தமல்லியும் தெரியாது. வெங்காயத்தோடு எல்லாமே ஒட்டி இருக்கும்போது கரெக்டாக போயிடும். அந்த அளவுக்கு நீங்கள் பதம் பார்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இது கூட ஆறுனதுக்கப்புறமா 1/2 கப்பு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா சாந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கூட மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சுருப்போம், அதை போட்டுக்கலாம். ஒரு 10 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி இருந்தால் போதும். நீங்கள் நல்லா தட்டி அதை அப்படியே போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம நாட்டுக்கோழியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதில் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு எடுத்தோம் இல்லையா, அதை போட்டால் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ அது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். நீங்கள் கோழி கட் பண்ணி கழுவும் போதே உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வைங்க. அப்போ தான் அந்த கோழியோட வாசனை ஸ்மெல் நமக்கு குழம்புல அடிக்காது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நீங்கள் இப்போ தண்ணி சேர்த்தவே தேவையில்லை. அந்த கோழியில் இருக்கிற இதே தண்ணி உறிஞ்சி வெளியே வரும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைங்க. இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கொதித்து வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதிகமான தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சளி பிடிச்சிருந்தாலும் நமக்கு சரியாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாந்து அதை எடுத்து போட்டு குழம்புல போட்டுக்கலாம். இந்த சாந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுட்டிங்கனாலும் இந்த குழம்பு ஆகி அது வெந்ததுக்கப்புறமா அந்த கறி மட்டும் எடுத்து வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கனை போட்டு வதக்கிட்டு இந்த சாந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டவே நீங்கள் போட்டு நல்லா வதக்கி விட்டு வச்சிங்கன்னா கோழி வறுவல் சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த மசாலாவுமே சேர்த்த தேவையில்லை. இந்த பேஸ்ட் மட்டும் போட்டு வணக்கினாவே நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டாச்சு. இது நல்லா வெந்து வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். கோழி வேகிறதுக்கும் குழம்பு பச்சை வாசனையும் கரெக்டாக போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்குங்க. இளம் தேங்காயாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முத்தின தேங்காய் விட. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. பார்க்கலாம் குழம்பு ஆயிடுச்சான்னு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது பார்த்திங்களா. உள்ளே எடுத்து பார்க்கலாம் கறியெல்லாம் வெந்துடுச்சா அப்படின்னு. நல்லா வெந்து வந்திருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.